ரோகிணிக்கெல்லாம் இந்த தண்டனை பத்தாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நிச்சயமாக ரோகிணிக்கு இந்த தண்டனை பத்தாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சாகணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க பண்ண தப்புக்கு இதை விட கொடூரமான தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதா நம்மளோட ஆசையாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு பரவாயில்லடா, இதையாவது கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரோகிணி பண்ண தவறுகளில் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த தப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை அப்படின்றதும் ரொம்ப கம்மி தான். சரி, இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனாட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. மீனா மண்டபத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க மாடல் செஞ்சாங்க இல்லையா, அந்த மாடலை கூடவே தூக்கிட்டு போயிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, இப்போ ஷோக்கு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா பேர் வருவாங்க, வந்து அந்த மாடலை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி மீனாவோட எண்ணமாக இருக்குது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெட்டியெல்லாம் செஞ்சு வச்சு அதில் வந்து அழகாக இப்படி தான் மண்டபம் இருக்க போகுது அப்படின்றத அழகாக டெக்கரேட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு அவங்களால பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பெஸ்ட்டாக அவங்களும் மொத்தம் சேர்ந்து அந்த மண்டபத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த மண்டபத்தில் வச்சு அங்கே இருக்கிற ஒரு மேனேஜர் பார்க்குறாரு. அம்மா நல்லா இருக்குமா, டிசைன்லாம் சூப்பராக இருக்குது, எதுவும் ஆர்டர் எனக்கு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. கண்டிப்பாம்மா, நீ பண்ணியிருக்கிற டிசைனுக்கே உனக்கு ஆர்டர் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. மீனாவும் ரொம்ப சந்தோஷமா, சார் இந்த மாடல் இங்கேயே இருக்கட்டும், யாராவது பார்த்து என்னை புக் பண்ணாங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு அந்த மேனேஜர் தாராளமாம்மா அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்தில் மீனாவுக்கு ஆப்போனன்ட்னு ஒரு அம்மா வந்திருக்காங்களே அவங்க வர்றாங்க. அவங்க வந்து மீனாவோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து, என்ன சார் இது வந்து பொம்மை கடையாக மாற்றிட்டீங்களா, இங்கே ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா இருந்துக்கிட்டு, எங்க இது என்னோட மாடலுங்க, நான் இப்படி தான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா கேட்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலைமா, நீ இந்த வேலைக்குள்ளே நீ வராத, உன்னோட வேலை பூக்கடை வைக்கிறது தானே, நீ அந்த வேலைக்கு பக்கம் போக வேண்டியதானே, எதுக்காக தேவையில்லாமல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற, இதில் நிறையா பிரச்சனை இருக்குது, ஸோ அதெல்லாம் உனக்கு என்னன்னு தெரியாது, ஒழுங்காக சொன்னா கேளும், இந்த பக்கம்லாம் நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு மீனா சொல்கிறாங்க, என்னோட டிசைன் நான் பண்ண போகிறேன், எனக்கும் வந்து ஆட்கள் எல்லாத்தையும் தெரியும், ஸோ என்னோட டிசைன் பிடிச்சிருக்கிறவங்க எனக்கு வந்து ஆர்டர் கொடுக்க போகிறாங்க, அதை வாங்கி நான் பண்ண போகிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு போகிறேனே, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் தலையிடுறீங்க, நீங்கள் இந்த விஷயத்துலலாம் தலையிடாதீங்க, உங்கள் வேலை எதுவோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், என் விஷயத்தில் தலையிடாதீங்க, உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ண போகிறது நான் கிடையாது, ஸோ உங்களோட கஸ்டமர் அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணணுமோ அந்த விஷயத்தை பாருங்கள், என்னோட கஸ்டமரை நான் எப்படி அட்ராக்ட் பண்ணணுமோ அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா அப்படி பேசுகிறத பார்த்து அவங்க ரொம்பவே பொறுமை இழந்துடுறாங்க. பொறுமை இழந்ததுக்கப்புறம் அவங்க வந்து, டேய் பார்த்து முடிச்சு விடுங்கடா அப்படின்ற மாதிரி கூட வந்து அடியாட்கள்கிட்ட சொல்ல, அவங்க வந்து மீனாவோட மாடலிங் அந்த செட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடித்து குப்பை தொட்டியில் போடுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, உங்கள் வேலையை நான் என்றைக்கும் கெடுக்கணும் அப்படின்னு நினச்சது கிடையாது, நீங்கள் எதுக்காக என் கூட போட்டிக்கு வர்றீங்க அப்படின்ற அந்த காரணமும் எனக்கு தெரியல, ஸோ இதே நேரம் இந்த இடத்துல என்னோட கணவர் இருந்தால் அந்த 4 பேரை அடித்து பறக்க விட்டுருப்பாரு, நீங்கள் இதுக்கப்புறம் என் விஷயத்தில் தலையிடாதீங்க, நான் என்னோட வேலையை கண்டிப்பாக நான் பார்க்க தான் போகிறேன், பார்க்கலாம் நீங்களா நானா அப்படின்ற மாதிரி சவாலெல்லாம் எடுத்திருக்காங்க. நிச்சயமாக அவங்க இந்த வெற்றி பெறணும், இவங்க கூட மோதி ஜெயிக்கணும் மீனா, அதுதான் நம்மளோட ஆசை. ஏன்னா இவங்க வந்து நேரடியாக அந்த அம்மா மோதலை, அவங்க வந்து குறுக்கு வழியில் போகிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடுத்தனம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது முக்கால்வாசி ப்ராடு அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம மீனா ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக இருக்குது. ஸோ நிச்சயமாக மீனா ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவை காட்டுறாங்க. விஜயா எங்கே போகிறாங்க அப்படின்னா பார்வதி வீட்டுக்கு பார்வதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. நடந்த பிரச்சனைகளில் வந்து பெருசாக அவங்கக்கிட்ட எதுவும் பேச முடியல அப்படின்றதுனால, டான்ஸ் கிளாஸ்க்கு போக முடியல அப்படின்றதுனால, ஸோ இப்போ பார்வதியை பார்க்குறதுக்காக நம்ம விஜயா வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரோஹிணி வந்து நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி பார்வதியை வந்து எப்படி கரெக்ட் பண்ணணுமோ அப்படி கரெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் கண்டிப்பாக ஆன்ட்டி பார்வதி ஆன்ட்டி வீட்டுக்கு வருவாங்க, ஸோ அப்போ முன்னாடியே போய் இவங்க கிட்ட ஒரு பிட்டை போட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றின விஷயங்களை பேசணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு ஆக்டிங்கை போட்டு என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படிலாம் நடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நடித்து கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள கவுத்து, ஸோ தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போது அது அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. பார்வதி அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது ரோஹிணியை மறுபடியும் விஜயா கூட பேச வச்சிடணும், விஜயா மனசில் இருக்கிற கோவத்தை அப்படியே குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளானோட தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ விஜயா வந்த உடனேயும், வா விஜயா என்ன இந்த பக்கம், வீட்டில் 2-3 நாள் ஆளை காணும் அப்படின்னு தெரியும், வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும், ஸோ என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பசங்கள்லாம் வந்தாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கிளாஸை பற்றி தான் எடுத்தோடனே கேட்குறாங்க. ஆமாம் வந்தாங்க, நேற்று கூட வந்தாங்க, நான் தான் 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நேற்று கூட வந்தாங்களா, நேற்று எதுக்கு வந்தாங்க, நான் தான் வர சொன்னேன், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் இல்லையா, எவ்வளோ நாள் வந்து கிளாஸை மூட முடியும், ஸோ மூட முடியாது, அவங்கள
அவங்கள வர வச்சு நான் தான் எனக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்டெப்பெல்லாம் சொல்லி கொடுத்தேன். என்னது உனக்கு பரதம் தெரியுமா, ஏன் எனக்கு தெரியாதா, நீ தான் டெய்லி சொல்லிக் கொடுக்கும்போது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேனே, அதுலேருந்து ஒரு 2-3 ஸ்டெப்பை எடுத்து கொடுத்து நான் 2 நாளாக கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கும் போர் அடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் போர் அடிக்க தானே செய்யும். ஸோ அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்படியா, சரி இன்றைக்கே அவங்க யாரும் வரல அப்படின்ற மாதிரி கேட்க, எவ்வளோ நாள் தான் அந்த 2 ஸ்டெப்பையும் சொல்லிக் கொடுக்க முடியும், ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதனால தான் 2 நாள் மாஸ்டர் ஊருக்கு போயிருக்காங்க, நீங்கள் போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம விஜயா வரல அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் கிளாஸ் எடுத்து நடத்தியிருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயம் தான், காமனாக பார்க்கும்போது இது நல்ல விஷயம் தான். ஆனால் விஜயா அதுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, நான் தான் வந்து சொல்லிக் கொடுப்பேன்ல, உன் வேலை எதுவும் அதை மட்டும் நீ பாரு, நீ வந்து தப்பாக சொல்லிக் கொடுத்து அவங்க அதை கற்றுட்டு போய் எங்கேயாவது டான்ஸ் ஆடிட்டாங்க அப்படின்னா என் பேர் தானே பாதிக்கப்படும். ஸோ இவங்க சொல்லிக் கொடுத்த இந்த 2 ஸ்டெப்புக்கு அவங்க வந்து தப்பாக ஆடி ஏன் நாளைக்கு வருவாங்கல்ல, அப்போ கரெக்ஷன் பண்ணிக்கிறலாம்ல. இதுதாங்க விஜயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை யாருமே செய்யக்கூடாது, அவங்க மட்டும் தான் செய்யணும். ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு ஆள் நல்ல பேர் எடுத்துட்டா போதும், அது விஜயாவுக்கு பிடிக்காது, பொறுக்காதுன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிடிக்காதுன்றது வேற, பொறுக்காதுன்றது வேற. ஸோ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 2-3 நாள் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால சில விஷயங்களை பேசிட்டு நேராக ரோஹிணி மேட்ருக்கு வராங்க. ஏன்பா ரோஹிணிக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு தான் ஆல்ரெடி எல்லா விஷயம் தெரியுமே. ஸோ விஜயா சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமா புதுசாக கேட்குறாங்க. இந்த மாதிரி ஜீவா உனக்கு தெரியுமா, ஆமாம் மனோஜை ஏமாத்திட்டு போனவ அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது ஜீவாவோட பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா இதை தான் நீ பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து ரோஹிணி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே கேட்டுட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவங்க எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறணும். அப்போ ரோஹிணி இங்கே வந்திருக்கா, ரோஹிணி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி உன்னை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க அந்த விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயா இந்த மாதிரி அவகிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கடையை நடத்தியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் யார் முழு முதல் காரணம் அப்படின்னா ரோஹிணி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ வேணுக்கும்னே பார்வதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னது ரோஹிணி மட்டும்தான் காரணமா, உன் பையன் காரணம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அவன் தானே பணத்தை திருடிட்டு ஓடுனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பணத்தை திருடிட்டு ஓடினான் அப்படிலாம் சொல்லாத, பணத்தை எடுத்துகிட்டு போனான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா 1000 தான் இருந்தால் அப்பா தானே, அப்பாவோட உரிமையான காசு தானே எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சரி மேலே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த இடத்துல ரோஹிணி தான் எல்லாம் பண்ணா, ரோஹிணி மேலே தான் தப்பு, ரோஹிணி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணியை. அப்போது நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா பழியும் தூக்கி ரோஹிணி மேலே போட்டுறாதம்மா, கொஞ்சம் ஓம் பையன் மேலே போடு, உன் பையன் என்னென்ன வேலை பார்த்துருக்கான் அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஸோ எல்லா தப்பும் பண்ணது உன் பையனுக்கும் பங்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ எல்லா பழியையும் தூக்கி எதுக்காக ரோஹிணி மேலே போடுற, நீ ரோஹிணியை ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. ஆனாலும் விஜயா வந்து கேட்குற மாதிரி இல்லை, ரோஹிணி தான் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம், ரோஹிணி சொல்லி தான் மனோஜ் செஞ்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இதை நீ வந்து ரோஹிணி சொல்லி மனோஜ் செஞ்சுருக்கான் அப்படின்னு ஒத்துக்கலாம். உன்னோட பணத்தை அந்த 27 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போனான் பார்த்தியா உன் மகன், அது யார் சொல்லி செஞ்சுட்டு போனா, பொண்ணு சொல்லி செஞ்சுட்டு போனா. ஸோ அவ சொல்லி இவன் செஞ்சுருக்கான் அப்படின்னா நாளைக்கு அவன் என்ன வேணால் செய்வான், பார்த்துக்கோ, நல்லா பாருமா. இப்போது ரோஹிணி இருக்கா, ரோஹிணி வந்து மனோஜ் மேலே பாசமாக இருக்கா, உன்னை விட அதிகமாக பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு வந்து கோவம் வருது. பாசமாக இருக்கான்னு மட்டும் சொல்லு, என்னை விட பாசமாக இருக்கான்லாம் சொல்லாத, என்னை விட யாராலையும் மனோஜ் மேலே பாசமாலாம் இருக்க முடியாது, நான் தான் இருக்கிறதுல நம்பர் 1 அப்படின்ற மாதிரி சொல்லி அதில் ஒரு பெருமைப்பட்டுக்கிறாங்க நம்ம விஜயா. சரி நீயே பாசமாக இருக்கன்னு வச்சுக்கோ, இப்போ நாளைக்கு ரோஹிணி என்ன நல்ல விஷயங்கள் பண்ணாலும் உன்னோட மருமகள் உன் பேர் மட்டும்தான் அடிப்படும். ஏன்னா நல்லா கூட்டு வந்து நான் அப்படின்ற விஷயங்கள்லாம் யாருமே தெரியாது, யாருமே சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இருந்தாலும் உன்னோட பேர் தானே வெளியே வரும், உன்னோட மருமகள் தானே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஜயா. நல்லா யோசிச்சு பாரு, என்னோட கதையை நான் சொல்கிறேன். என் பையன் தான் என் கூடயே தான் இருந்தான், நான் என்ன சொன்னாலும் செய்வான், எனக்கு அடிமை மாதிரி தான் இருந்தான். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடந்தது, அவள் வந்து அவனை கூப்பிட்டுட்டு போயிட்டா. எனக்கு என்ன, நான் தனியாக என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போ எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் எதுவுமே எனக்கு தெரியாது. எப்போயாவது நினச்சா ஃபோன் பண்ணுவான், நினச்சா பேசுவான், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு ரோஹிணியையும் இந்த விஷயத்த பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி என்ன வித்தியாசம், என்ன நிலைமை, நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு உடு கட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரோஹிணி வந்து இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா, மனோஜை கூப்பிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா விஜயாவுக்கு அந்த வீட்டில் மதிப்பே இருக்காது அப்படின்றது விஜயாவுக்கு நல்லா தெரியும். மனோஜ் கூட இருக்கிற வரைக்கும் தான் இவங்களால ஆட முடியும், ரோஹிணியையும் ஆட்டி வைக்க முடியும், குடும்பத்தையும் ஒரு கண்ட்ரோலில்
வச்சிருக்க முடியும். மனோஜ் மட்டும் அவங்கள விட்டுட்டு போயிட்டா என்னென்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால விஜயா வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. என்ன சொல்கிற, இப்படி இல்லாமல் நடக்கும் ஊரில் உலகத்தில் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஊரில் உலகத்தில் இல்லைம்மா, ஏன் கண் முன்னாடியே நடந்திருக்கு, எனக்கே நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஊரில் உலகத்தில் நடக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ நீ என்ன பண்ண போகிற, ஒழுங்கு மரியாதையாக ரோகிணி கூட சமாதானமாக போயிரு, இல்லை அப்படின்னா அது உனக்கு தான் பிரச்சனை. இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே அது உனக்கு என்னைக்கு வேணால் பிரச்சனையாக மாறலாம். நாளைக்கு அவங்க வந்து பெரிய அளவுக்கு முன்னேறினாலும் ரோகிணி வந்து உன் பேரை சொல்லுவா, கண்டிப்பாக நல்லா யோசிச்சுப்பாரு, என்னோட அம்மா மாதிரி அப்படின்ற மாதிரி உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது ஆன்டி தான், ஆன்டி மாதிரி, ஆன்டி தான், ஆன்டி அப்படின்றத விட அம்மா அப்படின்ற விஷயத்தில் உன்னை அதிகமாக சொல்கிறா. அவளுக்கு அம்மா கிடையாது, அந்த இடத்துல உன்னை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ அதை கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல விஜயா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இருக்குமோ, நாளைக்கு சொத்தெல்லாம் வந்தால் இவன் நமக்கு தருவாளா தரமாட்டாளா அப்படின்ற மாதிரி. இவங்களோட கதையெல்லாம் எங்கே போய் போகும், இவங்களோட கணக்கெல்லாம் அங்கே தானே போகும். ஸோ பணம் 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 பணம். நாளைக்கு அவங்க அப்பா எல்லா பணத்தையும் அவங்களால முடியல, இல்லை செத்தே போயிட்டார் அப்படின்னா அந்த பணம்லாம் யாருக்கு வரும், ரோஹிணிக்கு தான் வரும். ரோஹிணி உன்னை மதிப்பாளா, கண்டிப்பாக மதிக்க மாட்டா. இன்னைக்கு நீ அவளை மதிக்கலை அப்படின்னா நாளைக்கு அவள் உன்னை மதிக்க மாட்டா. அவள் கையில் பணமே இப்போ இல்லை அப்படின்னாலும் உன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் அவளோட அம்மா அப்படின்ற அளவுக்கு இருக்கா, நீயே அதை கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இது விஜயா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, நாளைக்கு இவள் கைக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா இவன் நம்மளை மதிப்பாளாம், கண்டிப்பாக மதிக்க மாட்டா. இன்னைக்கு நம்ம அவள் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத காரணமாக வச்சு நாளைக்கு அவள் மதிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆயிரும். ஸோ நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ, நாளைக்கு ரோகிணியும் மனோஜை கூட்டிட்டு தனியாக போயிட்டா உன் கதி என்ன, கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் உன் பையன் உன் பேச்சை கேட்பான் தான், இல்லைன்னு சொல்லலை. நல்லா பாரு, என் பையன் எப்படிப்பட்டவன்னு உனக்கே தெரியும், என் பேச்சை மட்டும்தான் கேட்பான், நான் சொன்னதை வந்து எதுவுமே தட்டாமல் செய்கிற பையன். இன்னைக்கு என்னோட நிலைமையை பார்த்தியா. ஸோ நாளைக்கும் அதே நிலைமை உனக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது, ஒழுங்காக நான் சொல்கிறதை செய் அப்படின்ற மாதிரி சொன்னோடையுமே விஜயா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு, இதுதான் கரெக்டு, இப்படியே போச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து எங்கனாலும் போய் முடியும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால விஜயா இதுக்கப்புறம் எடுக்க போகிற முடிவு என்ன, ஏன்னா இதுக்கப்புறம் விஜயா எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றது விஜயாவுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் விஜயா இனி ஒவ்வொரு விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பாங்க. நான் ரோகிணியை எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது, ரோகிணியை எங்கேயுமே சமாதானமாக வச்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி நம்ம பார்வதி பேசிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க வந்து நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்க. ரோகிணியை பற்றின விஷயங்கள் அவங்க என்ன மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, மீனாவுக்காக 2 லட்ச ரூபா கொடுத்தா இவ ரொம்பவே நல்லவ, இவ தான் பாவம், ஸோ இவளுக்காக நம்ம இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோஹிணியை பற்றின விஷயங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிட்ட போய் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ரோஹிணி நல்ல பொண்ணு, அவளை வச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவள் பாட்டுக்கு இருப்பா, அன்னைக்கு மீனாவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது கூட இவ தான் 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்காங்க, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ரோஹிணி நல்ல பொண்ணு, அவளுக்காக இந்த விஷயங்கள் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி மனசில் வச்சு தான் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நாளைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஸோ ரோஹிணி பிளான் படி நல்லாவே நடந்துருச்சு, விஜயா மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜயா வந்து உணர்ந்துட்டாங்க, இவ சொல்கிறது கண்டிப்பாக கரெக்டு தான், நாளைக்கு என்ன பிரச்சனை வேணால் நடக்கலாம், என்ன வேணால் மாறலாம், அப்போ ரோஹிணி நம்ம கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 0 ஆயிடுவோம், நாளைக்கு இந்த சொத்தெல்லாம் போனாலும் ரோஹிணி கிட்ட இருந்து வர்ற சொத்தை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட மைண்டெல்லாம் பணம் 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 பணப்பேய்ங்க, இது ஒரு சரியான பணப்பேய், இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த பணப்பேய் பயங்கரமான ஒரு பணப்பேய், கேடுகட்ட ஒரு பணப்பேயாக இருக்குது விஜயா. ஸோ அவங்க வந்து சமாதானமாக போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து அண்ட் மீனாவை காட்டுறாங்க. மீனா அருணாமலை அப்போ தான் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தோடனே மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிட்டு, சாப்பிட்டீங்களா மாமா மதியம் அப்படின்ற மாதிரி நார்மலாக கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாமா வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்குது, ரோஹிணி ரொம்பவே பாவம், ரோஹிணியை வந்து மனோஜ்கிட்ட பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஏதாவது சரி பண்ணி இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே தொடர்ந்தா இது வீட்டுக்கே நல்லா இருக்காது, ஒருத்தவங்க மட்டும் ஃபேமிலி மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எப்படி நல்லா இருக்கும், அந்த பக்கம் ரோஹிணி இந்த பக்கம் மனோஜ், ஸோ இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது, நாங்கள் எல்லாரும் கப்பிள்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் பொறாமல் இருக்க தானே செய்யும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அங்கிள், நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுங்க, நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லைம்மா அவங்க பண்ணது தப்பு தானே, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரே நாளில் எப்படிமா கோவம் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கண்டிப்பாக குறையிடும்,
நல்லா பாரு, ரோஹிணி மேலே யார் அதிகமாக பாசமாக இருந்தா? விஜயா தான் பாசமாக இருந்தா. ஸோ இன்றைக்கி அவள் கோவப்படுறா அப்படின்னா அந்தளவுக்கு அவள் தப்பு பண்ணியிருந்திருக்கா, அதனால அவள் கோவப்படுறா. இதில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுமா. ஆனால் என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் கண்டிப்பாக செய்கிறேன். இதில் வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது அப்படின்றாலும் என்னால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ நான் அந்த விஷயத்தை நிச்சயமாக பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு விஜயா வந்துடுறாங்க. விஜயா வந்துட்டு மீனாவை திட்டுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் அங்கிட்டு இல்லாதப்ப நீ ஒன்று ஒன்றா இவர்கிட்ட சொல்லி கொடுத்து என்னை சண்டை ஏற்றி விட பார்க்குறியா? நாங்கள் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எங்கள் 2 பேத்துக்கு இடையில சண்டை போட்டு வரணுமா? சண்டை மூட்டி விட்றியா? அப்படின்ற மாதிரி கேட்டு மீனாவை திட்டுறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, ஆண்டி நான் அப்படிலாம் நினைக்கவே கிடையாது, நான் அதை பற்றி பேசவே கிடையாது, நீங்கள் என்ன புதுசாக கதையை கட்டி விட்டுட்ருக்கீங்க, ஏமா தாயை கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அமைதியாரு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனையாகவே இருக்கணும், இந்த குடும்பம் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நீ இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் சரிப்பட்டே வராது, நீ பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு மீனா அங்கே பாருங்கள் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசலை அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. விஜயா பொறுத்த வரைக்கும் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். ஸோ அதனால் எவ்வளவோ சொல்ல, அதுக்கப்புறம் அண்ணாமலை குறுக்கிட்டு, இங்கே பாரு விஜயா, அவன் தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை, அவள் உன்னை பற்றியே பேசலை, ரோகிணி பேசாமல் இருக்காங்க, காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்காங்க, ஆன்ட்டி பேசினா தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் மீனா பேசிக்கிட்டு இருந்தா. உன்னை பற்றியோ ரோகிணியை பற்றியோ ஒரு விஷயம் கூட அவள் பேசலை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. நீங்கள் வந்து இவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் இவா சொல்கிறது தானே சரி, நீங்கள் வந்து இவா கூட்டிகிட்டு வந்த, அதாவது நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமக தான் கரெக்டாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க, மற்றபடி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, வெளியே போகிற எனக்கு தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, என்னைக்கு வேணால் எழுதி வச்சுக்கோ, மீனா இதே மாதிரி தான் இருப்பா, அவளுக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம், இந்த குடும்பத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மீனா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை போகிற போக்கில் சொல்ல, விஜயாவுக்கு தான் அண்ணாமலை வந்து மீனா 2 வார்த்தை புகழ்ந்து பேசினா சுத்தமாக பிடிக்காதுல, அவங்களும் வந்து மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறாங்க. அண்ணாமலை வந்து திட்டுறாரு, இங்கே பாரு ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு, சின்ன சிறுசுங்க அப்படி தான் இருக்கும், தப்பு பண்ணிட்டாங்க இல்லைன்னு சொல்ல, பெற்றவங்க நம்ம மன்னிச்சு தான் ஆகணும், இப்போ அந்த பணத்தை வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு முடிவை தான் நம்ம எடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, 2 பேரும் இடையே பேசக்கூடாது, 2 பேரும் வந்து சிரித்து பேசக்கூடாது, 2 பேருக்கு இடையில எந்த உறவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க விஜயா, இது தப்பு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போது விஜயா வந்து அவங்களா தான் மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ரைட்டு, ஏன்னா பார்வதி ஏற்றி விட்டது அப்படி. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, எப்படியாவது ரோகிணி கூட சமாதானமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை சொன்னார் அதனால தான் நான் கொஞ்சம் சமாதானமாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ மீனாவும் வந்து அதே விஷயத்தை தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கேடுகட்ட பிள்ளை அப்படின்றதுனால ரோகிணி எப்படி போனாலும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரோகிணிக்கு பிரச்சனையா, அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அவங்க பிரச்சனை எதுக்கு நமக்கு, அவங்க எப்படியும் போகிறாங்க, நமக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் நம்ம மீனா யோசிக்க மாட்டாங்க. அப்படி யோசிச்சா தான் இவங்க என்றைக்கும் நல்லா இருந்திருப்பாங்களே. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா காரணம் என்னென்னா அதுதான். ஸோ கொஞ்சமாவது இதுக்கப்புறம் மீனா திருந்தினாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மீனா திருந்தலை அப்படின்னா வருத்தப்பட வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம முத்து வர்றாரு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் நம்ம முத்து வர்றாரு. முத்து வந்து அவர் மீனாட்ட கேட்குறாரு, என்ன மீனா உன்னோட மாடலை பார்த்து யாராவது கஸ்டமர் எதுவும் கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் மீனா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இல்லைங்க, அங்கே நடந்த விஷயமே வேறு, அங்கே வேறு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு ஒரு பிரச்சனையா, என்ன பிரச்சனை மீனா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, ஆமாங்க அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க. யார் அவங்க, யார் ஒன்றை வேலை செய்ய விடாமல் கெடுத்தது யார் அப்படின்ற மாதிரி கேட்காரு நம்ம முத்து. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் கண்டிப்பாக என் கூட வர முடியாது, இந்த பிரச்சனையை நான் சமாளிக்கிறேன், என்னால் முடியல அப்படின்ற பட்சத்துக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா இவ்வளோ நாள் வந்து என் கூட நீங்கள் இருந்திருக்கிறீங்க, இதுக்கப்புறம் நான் வெளியே போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து பிரச்சனை கொடுக்க தான் செய்வாங்க, அந்த பிரச்சனைக்கு பயந்து நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது சரிப்பட்டு வராதுங்க, நான் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள், என்னால் முடியல அவங்கள வந்து சமாளிக்க முடியல அப்படின்னா மேபி நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க, இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த பிரச்சனையை நம்ம மீனா சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறீங்கன்னா சரி பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்ம மீனா ரொம்ப எளிமையாக சமாளிச்சிருவாங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது, இவங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது மீனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில் இவங்களை டீல் பண்ணி என்ன பண்ணால் இவங்க அடங்கி போவாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி கண்டிப்பாக மீனா அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ மீனாவால் முடியாது அப்படின்ற விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இருந்தாலும் மீனாவுக்கு சில பல பிரச்சனைகளை வந்து டீல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தெரியாது, ஏன்னா இப்போ தான் வெளியே வந்து கடை அப்படின்ற விஷயத்தை வந்து நடத்தியிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து
எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஆனால் அது வரைக்கும் மீனா கொஞ்சம் கஷ்டப்பட தான் போகிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து தான் எல்லா விஷயத்துலையும் கூட இருக்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க தனியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு விஷயம் பண்ணலை. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக இந்த விஷயத்தை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இதில் மீனா ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்து அவங்களோட வாழ்க்கைக்கு அடுத்தடுத்து வர பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இந்த பிரச்சனையிலே அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. மேலும் அவங்களுக்கு வந்து அடிமேல் அடி தான் விழுகும். இனி இந்த அம்மா எப்படி டீல் பண்ணணும்? ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக பேசி பார்த்துட்டாங்க. இப்படி ஒரு அம்மா வருவாங்க, இவங்களை நம்ம எதிரியாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து கண்டிப்பாக அவங்கள எனிமையாக ட்ரீட் பண்ண தான் போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் ஏற்கனவே 2 பேரும் ஒரு ஆர்டருக்கு வந்து கேட்டு போனாங்க. அப்போ மீனாவோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த அம்மாவோட ஆர்டர் வந்து நெருங்கி வர நேரம் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அம்மாவை கூப்பிட்றாங்க. இவங்களை கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னம்மா நீங்கள் வந்து என்னைக்கு வந்து ரெடி பண்ணுறீங்க? பையனுக்கு வந்து கல்யாணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் சீக்கிரம் வந்து அலங்காரம்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கம்மா அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பூ வந்து வர்ற இடத்துல கொஞ்சம் சிக்கலாகி போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், முடிச்சு விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பூ எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏம்மா நான் வச்சதே 80,000 தாம்மா நான் பட்ஜெட்டே வச்சேன், நீங்கள் என்ன சொன்னீங்க 60,000க்கு பண்ணி தரீங்க அப்படின்னு சொல்ல போய் தான் நான் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட்வான்ஸ் வேறு நான் 20,000 கொடுத்தேன்லம்மா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, அதாம்மா எல்லாம் புரியுதுமா, ஆனால் இங்கே வந்து சூழ்நிலை அப்படி கிடையாதுல்ல, சரியில்லையில, மழை வேறு பெய்யுது, என்ன பண்ண முடியும், பிள்ளை வேறு கல்யாணம், இதை விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பணம் கொடுத்து தான் ஆகணும், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, பணமும் 20,000 அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, 1.5 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் யதார்த்தமாக நம்ம மீனாவை பார்க்குறாங்க. மீனாவை பார்த்தோன்னே மீனா கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க கோவிலில் பார்த்து, மன்னிச்சிருமா, நாங்கள் வந்து தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் உங்ககிட்டயே ஆர்டர் கொடுத்துருக்கலாம், நீ நியாயமான விலை சொல்கிற அப்படின்னு நாங்கள் சொன்னோம், எல்லாம் சரியாக இருந்தது, ஆனால் எங்களோட ஆசை என்ன அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஃபீல் பண்ணி அந்த அம்மா பட்ஜெட் கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓகே சொன்னோம். ஆனால் அந்த அம்மா இன்றைக்கி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன விஷயத்த சொல்ல மீனாக்கு ரொம்பவே ஷாக். என்னங்க சொல்கிறீங்க, ரேட்டெல்லாம் இப்போ கம்மியாக தானே இருந்திருக்குது, நான் அவங்க சொன்ன ரேட்டுக்கே கண்டிப்பாக இந்த தடவை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டர் மீனா கைக்கு கிடைக்குமா? மீனா கைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும். மீனாவுக்கு இப்போ தான் தலைவலி. இது வரைக்கும் மீனா வந்து இந்த மாதிரி எதிரி அப்படின்ற விஷயத்த பார்த்ததே கிடையாது. பூ கட்டும் போதெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்ற விஷயம் வந்து கிடையாது. ஆனால் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே அவங்க வந்தவனையும் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைன்றது அவங்கள தேடி வருது. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாங்க? நிச்சயமாக இந்த பிரச்சனை அவங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் வர கதை. கண்டிப்பாக மீனாவால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடிஞ்சாலும் ஆனாலும் சில பிரச்சனைகள் வரதான் போகுது. ஸோ அதை வந்து அவங்க எப்படி வந்து டீல் பண்ணுறாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் பெரிய பிஸ்னஸ் உமனாக மாறணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரணும், அதை சமாளிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.